1.25 வருஷத்தோட உழைப்பு ரெட்டத்தலை. வணங்கானுக்கு அப்புறம் ஒரு கம்ப்ளீட்டா ஒரு வேரியட் ஸ்கிரிப்ட் வேற மாதிரியான ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்பதான் திரு சார் இந்த கதையை எடுத்துட்டு வந்த ரெட்டத்தலை கதையை கேட்ட உடனே எனக்கு பயங்கர என்கேஜிங்கா இருந்தது. இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு ஒரு தியேட்ரிக்கல் ஃபிலிம், ஏன்னா இப்ப அதுதான் ரொம்ப முக்கியம். தியேட்டர்ஸ்க்கு ஆடியன்ஸ் வராங்க, அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குற மாதிரியான ஒரு கதையா எனக்கு இருந்தது. ஆண்டனி சார் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் எடிட்டர். எனக்கு ஆடியன்ஸ் போய் அந்த ஒரு ஷாட் ஞாபகம் இருக்குன்னா அது வந்து என்ன இருந்தாலும் அந்த ரன்னிங் ஷாட் அவர் எடிட் பண்ண விதம். தேங்க்யூ ஆண்டனி சார். பிகாஸ் நான் நிறைய நாள் ஆண்டனி சார் அப்போ கௌதம் சார் எல்லாம் எடிட் பண்ணும்போது நான் அங்க போவேன். அவர் பயங்கர பெக்யூலரா இருக்கும், பயங்கர டக்கு தட்டுவாரு. அது எப்படி அந்த எடிட் திருப்பி மாத்துறாருன்னு நமக்கு தெரியாது. ஸோ அவ்வளோ ஸ்பீட். பட் எல்லாத்துக்கும் அந்த ப்ரெஷரை எடுத்துக்கவே மாட்டார். அப்படியே வெளியில வருவாரு, ஒரு காஃபி குடிப்பாரு. திடீர்னு பார்த்தா ரொம்ப குரூஷியலான டைம். ரத்னம் சார் எல்லாம் வெளியில உட்காந்துருக்காரு. அப்ப போயிருந்தேன் பிகாஸ் வி ஹேட் டு ரிலீஸ் அந்த காப்பி போகணும். ஸோ லாஸ்ட் எடிட். ஸோ எல்லாரும் உட்காந்துட்டு இருக்காங்க. இவர் திடீர்னு வெளியில வந்தாரு, போயிட்டு பாத்ரூம் குள்ள போனாரு. பரபரப்பா இருக்கு. 10 மினிட்ஸ் ஆல போனோம். திருப்பி வராரு, முடிய மொட்டை அடிச்சுட்டு வெளில வராரு. ஃபுல்லா ஷேவ் பண்ணிட்டு முடிய எடுத்துட்டு வெளில வராரு. ஸோ அந்த மாதிரி கேட்டா இல்ல பிரதர் ஒரு மாதிரி ரொம்ப இதுவா ஹெவியா இருந்தது, அதனால நான் எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னாரு. ஸோ லைக் தட் ஹி இஸ் அண்ட் இட் இஸ் வண்டர்ஃபுல் ஒர்க்கிங். இந்த படத்துலயும் அவரோட எடிட் பேட்டர்ன் ரொம்ப அழகா பண்ணியிருக்காரு. பிகாஸ் தட் இஸ் அந்த ஸ்பீடுக்கு வந்து அவர் எடிட் வந்து ரொம்ப ஹெல்ப் ஆயிருக்கு. ஏன்னா இந்த படம் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அடுத்து என்னன்ற ஒரு விஷயம் இருந்துகிட்டே இருக்கும். திருக்குமர சார் நான் சொன்ன மாதிரி இந்த கேரக்டர் 2 கேரக்டர் பிளே பண்ணிருக்கேன். ஒன்னு வந்து மல்பே உபேந்திரா, ஒன்னு காளி. இந்த 2 கேரக்டரும் இட் வாஸ் வண்டர்ஃபுல்லி எக்ஸ்பிளைன்ட். ஏன்னா எனக்கு என்னன்னா நம்ம வந்து தடம்புல பண்ணது வந்து ரொம்ப சட்டிலான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். பட் இதுல வந்து 2 கேரக்டருமே வந்து வேற வேற ஒரு கேரக்டரைசேஷன் உள்ள ஒரு கேரக்டர்ஸ். ஸோ அதை வந்து ரொம்ப அழகா ஃபீட் பண்ணாரு. ஐ திங்க் நீங்க படம் பார்க்கும் போது ஐ வாஸ் வெரி எக்ஸைட்டட். அண்ட் படம் பண்ணும் போதே எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்துச்சு. ஏன்னா ஒரு ஆக்டருக்கு ஒரு சேலஞ்ச் எப்போதுமே தேவை, அது இந்த படத்துல இருந்துச்சு.